everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இட்லி பொடியோட இந்த பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஃபுல்லா வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே गाइस, இப்போ இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 கப் எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே நான் வந்து 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இந்த உளுந்து, அதுக்கப்புறம் இந்த உளுந்து எவ்வளோ போட்டிருக்குமோ சேம் ஈக்குவலாக இந்த கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம் பவுடர். ஓகே, இதை நம்ம என்ன செய்யலான்னு இதை வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். அது சூடானோடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த எள்ளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது நம்ம நல்லா வறுக்க போகிறோம். எல்லாமே நம்ம வறுக்க போகிற எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய மற்ற டிஷ்ஷஸ், இன்னும் வெரைட்டியான டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் எங்களுடைய மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எள்ளு வந்து நல்லா நம்ம வறுக்காமல் அப்படியே போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதனால் நம்ம இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வந்து டைம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம்.
கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு சீரகு ஒரு கால் டீஸ்பூனு மிளகும் சீரகமும் இதுலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து திரும்பி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு ரெண்டையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல 3 to 4 minutes நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ப்ரௌனிஷாக லோ ஃப்ளேமில் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட் ப்ரௌன் கலர் மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் பொடி அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் இதை வந்து நல்லா இப்படி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம இந்த தவாவை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த செஞ்சு வச்சிருக்க இட்லியை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு அது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பொடியை இப்படி போட்டு போடுறோம்.
நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இது மசாலா ஃபுல் இட்லியை கோட் ஆகுற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மினிட் நம்ம லோ சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பொடி இட்லி. இது வந்து நம்ம சாதா இட்லியை செஞ்சு பொடியில் வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெயோடு ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எப்படி உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில். Don't forget to like, comment and subscribe.